ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இன்றைக்கி முட்டை சட்னி தான் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் விட்டுக்கணும், அதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கணும். நல்லா போட்டு கடுகெல்லாம் அப்படியே பொடி ஆகுது. இப்போ கொஞ்சமாக வெட்டி வச்ச ஆனியன் போட்டுக்கலாம். நல்லா அதுவும் வணங்குது. இப்போ வெட்டி வச்ச மிளகாவே போட்டுக்கலாம். குக் பண்ணுறது யாருன்னா நம்ம செஃப், நம்ம அப்பா தான். பாருங்க செஞ்சு எப்படி வெட்டு கொட்டி இருக்குன்னு. நல்லா ஒரு கலக்கிக்கலாம். நல்லா வணங்கிட்டு அப்படியே வணங்குற போது அப்படியே கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாம். வெட்டி வச்சு தக்காளியை அப்படியே போடனாலும் போட்டுக்கலாம். நாங்கள் வெட்டி வச்சதுதான் போட்டோம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். பாருங்க அப்படியே க்ளோஸ். கொஞ்சமாக காட்டுப்பாடு, கொஞ்சமாக தூள் உப்பு போட்டுக்கலாம். போடுறதுனால கொஞ்சமாக எதுவும் சரியா மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் போட்டுக்கிடலாம். கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நிறையா போட்டிங்கன்னா அப்புறம் ஒரு மாதிரி டேஸ்ட் ஆயிடும். தேவையான அளவு மிளகாய்த்தூள், தேவையான அளவு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ காரம் போட்டுக்கலாம். பெப்பர் தூளுங்க. பாருங்க நல்லா வணங்குது. கொஞ்சமாக பெப்பர் தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ பெப்பர் தூள் போட்டுக்கலாம். நல்லா வணக்கி விட்டுருலாம். நல்ல ஒரு மாதிரி கலர்ல ஆயிடுச்சு. மட்டை இப்போ இந்த ஸ்டேஜில் முட்டையை உடச்சி போட்டுக்கலாம். இன்னொரு உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை உடச்சி போட்டுக்கோங்க. பாருங்க அந்த மஞ்சள் கலர்ல அப்படியே இப்போ உங்களோட ஃபோன் நம்பர்ல இருந்து எங்களுக்கு அனுப்புன மெசேஜஸ், வீடியோஸ் இதெல்லாம்
இப்போ கேஸை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோன்னா ஈஸியாக செஞ்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரெசிபி. ரெடி ஆகிட்டே இருக்கு. ரெடி ஆகும் போது ரெடி ஆயிருச்சு. ரெடி ஆயிடுச்சு. பாருங்க ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ முட்டை அப்படியே இருக்கு. இப்போ உங்களுக்கு எச்சு ஊருமே. ஓ அம்மா தோசை சுடுங்க. அவரு வா கீழே விழுந்துரும். பாருங்க ரெடி ஆயிடுச்சு. பார்க்க போதே டெம்ப்டிங்கா இருக்கு. அந்த ஸ்பூன் அப்படியே பாருங்க எப்படி நல்லா டெம்ப்டிங்கா இருக்கு பார்க்க முடியும். கிரேவி